Okay, good evening. Good evening, teacher. Good evening. Right, நான் பேசுறது clear-ஆ கேக்குது தானே? Miss. Okay, right. So today, this month, we are going to do the first term revision. நாங்க first term revision பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் first termக்குள்ள 2 பாடம் வருது, right? முதலாவது பாடம் தான் உங்களோட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை பத்திய ஒரு பாடம், ரைட்? சிபியூன்னு சொல்ற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை பத்திய பாடமும், அடுத்தது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் பத்திய பாடமும் தான் நாங்க ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள பாக்குறோம். இது ரெண்டுமே மிகவும் முக்கியமான ஒரு கம்ப்யூட்டர் ரன் பண்றதுக்கு கட்டாயம் எங்களுக்கு தேவையான ரெண்டும் தான் இந்த சிபியு ஓஎஸ். சிபியு உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்சியல் பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு முக்கியமாக தேவையான ஒன்று. And the other one is unit 2 is OS, operating system. The CPU தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். The brain of the computer என்று சொல்றது வந்து மூளை, கம்ப்யூட்டரோட மூளை என்று சொல்றது வந்து இந்த CPU. இந்த CPU எல்லாம் இருக்கவும் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்றதா இருக்கலாம், கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதாக இருந்தா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவை, ஒரு இடைமுகம் இன்டர்ஃபேஸ் ஒன்று எங்களுக்கு தேவை. அதாவது ஒரு ஸ்கிரீன் ஒன்று எங்களுக்கு தேவை. அந்த ஸ்கிரீன் எங்களுக்கு வழங்குறது தான் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் ரன் பண்றதுக்கு இந்த ரெண்டும் மிகவும் முக்கியமான உண்டு. இப்ப இந்த பத்திய பாடம் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க. நம்ம பேப்பர் சூடாக இந்த மந்த் வந்து ரிவிஷன் செய்துட்டு போவோம். அதுக்கு முன்னால நான் ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு குட்டி சம்மரி சொல்லிட்டு போறேன், ஜஸ்ட் நீங்க கேட்டுக்கோங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்றது ஒரு சிறிய எலக்ட்ரானிக் சர்க்கிட் which process data according to the instructions given. நாம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிறிய எலக்ட்ரானிக் சர்க்கிட்டை தான் நாங்க சொல்றோம் இந்த சிபியு. இந்த சிபியுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது. ப்ரொசஸர் என்று சொல்லுவோம், மைக்ரோ ப்ரொசஸர்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ ப்ரொசஸர் தான் இப்ப லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் எல்லாம் ஒர்க் பண்றது வந்து மைக்ரோ ப்ரொசஸர். மைக்ரோ ப்ரொசஸர் சொல்றதெல்லாம் இந்த சிபியூ தான். இது வந்து ஒன் ஆஃப் த இட் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருடைய மிகவும் முக்கியமான ஒரு அங்க பகுதி தான் இந்த சிபியு. அதனாலதான் நாங்க இதுக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறோம், த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். இது மிகவும் ஒரு சின்ன ஒரு சிப் மாதிரி தான் இருக்கும். அதுல ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா கேபில தான் இருக்கும். நாங்க இங்க டிபி வரைக்கும் போயிட்டோம், டெராபைட்ஸ் வரைக்கும் ஜிகாபைட்ஸ் டெராபைட்ஸ்ல போகும் பொழுது இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியுடைய கெப்பாசிட்டி வந்து கேபில தான் இருக்கும். இருந்தாலும் இது எக்ஸ்பென்சிவ், திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், நல்ல விலை அதிகம் இதுல. ஏன்னா இதுதான் முக்கியமானது, அதனால இது வெரி எக்ஸ்பென்சிவ். சிறிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொஞ்சம் தான், இத பெருசா ஸ்டோர் பண்ண முடியாத டேட்டா எல்லாம், ரைட்? பட் ஸ்டில் திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆன ஒன்று. இதுல லொகேஷன் எங்க இருக்கு? இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குறது. டெபினிஷன் கேட்க மாட்டாங்க மட்டும் சிபியு உண்டு, பட் பார்ட் 2ல கேட்டா எழுத தெரியணும். அனதர் நேம் கேட்பாங்க. அப்ப ப்ராசஸர் ஓ மைக்ரோ ப்ராசஸர். இதுல the brain of the computer யாரு? இந்த சிபியு. இதுல லொகேஷன் சிபியு எங்க அமைந்திருக்குதுண்டா அழகா எழுதணும். இட் இஸ் லொகேட்டட் ஆன் த மதர் போர்டு. மதர் போர்டுல, அதாவது சிஸ்டம் யூனிட்ல இருக்கிற மதர் போர்டுல, இந்த சிஸ்டம் யூனிட் குள்ள இருக்கிற மதர் போர்டுக்கு மேலதான் இந்த சிபியு லொகேட் ஆகி இருக்குது. எக்ஸாம்ல கேட்டா கட்டாயம் நீங்க இந்த மதர் போர்டையும் குறிப்பிடணும், இந்த சிஸ்டம் யூனிட்டையும் குறிப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஃபுல்லா கிடைக்கும். பார்ட் 2ல இது கேட்டு வரும். அண்ட் தென் there are 3 main function of a CPU. சிபியூல ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்? அதான் அதுல 3 ஃபங்க்ஷன் கிடையாது, சாரி. அதுல மெயின் ஃபங்க்ஷன் சிபியூட இன்புட்டாக வழங்கப்பட்ட டேட்டா. நீங்க ஒரு தகவலை கொடுக்குறீங்க, ஒரு டேட்டாவை ஒரு தரவை கொடுக்குறீங்க.
ரைட்? டேட்டாவை கொடுக்குறீங்க இன்புட்டாக. CPU செய்யும் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ்னா என்ன? கொடுக்கப்படுற தரவை டேட்டாவை இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணும். The main function of the CPU is converting the data into information by executing the instructions stored in a computer program. நாங்க வழங்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஏற்ப டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்றதுதான் இதுல வேலை. ஒரு தரவை தகவலாக மாற்றீடு செய்யறதுதான் இதுல வேலை. கம்போனன்ட்ஸ் ஆஃப் CPU. CPU இதுல முக்கியமான ஃபங்க்ஷன் டேட்டாவை இன்ஃபர்மேஷனா மாத்துறது CPU. இந்த வேலை செய்யறதுக்காக CPUல ஒரு 3 பகுதி இருக்குது. இந்த 3 பகுதி பெயரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ALU, CU, memory register. ALU arithmetic and logical unit. ALU arithmetic and logical unit. CU control unit. Memory registers. MR நாங்க ஷார்ட்டா சொல்லலாம். இது முக்கியமான 3 components of a CPU. Components of a CPU கேட்டா கட்டாயம் இந்த 3ஐயும் full name ஓட கொடுங்களா. full name ஓட கொடுக்கணும். Arithmetic and logical unit, control unit, memory register. Arithmetic logical unit என்ன? அதுல வேலை என்ன? arithmetic functions செய்யும். arithmetic function என்று சொல்லும் பொழுது addition, கூட்டல், subtraction, கழித்தல், division, multiplication, exponentiation இதெல்லாம் செய்யும் arithmetic. logical என்று சொல்றது இது இதை விட பெருசா தர்க்க ரீதியாக யோசிக்கிற வேலை எல்லாமே logical functions. சோ இந்த மாதிரி arithmetic and logical functions செய்வது இங்க CPU குள்ள இருக்கிற ALU. கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யும்? கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. it controls all the components of a computer. memory register என்ன செய்யும்டா? it temporarily stores data and instructions that are being used by the system unit. system unitல processing வேலை செய்யறதுக்கா, not system unit, sorry, CPU-ல processing வேலை செய்யறதுக்காக சில டேட்டா ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அந்த தேவைய பூர்த்தி செய்யறதுக்காக தான் இதுல ஒரு மெமரி ரெஜிஸ்டர் காணப்படுது. எல்லா கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்த்தாங்கன்னா கம்பேர் பண்ணும் பொழுது இதுல கெப்பாசிட்டி வெரி லோ இருந்தாலும் டேட்டா அக்சஸ் ஸ்பீடு, டேட்டா பண்ற ஸ்பீடு வெரி ஸ்பீட். சிபியோட ஸ்பீட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்பீட் ஆமையை விட மோசமா இருக்கு. அவ்வளவு ஸ்லோவா தான் என்ன செய்யுது, ஹார்ட் டிஸ்க் ஒர்க் பண்ணுது. ஆனா எங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்பீடு எங்களுக்கு ஓகே தானண்டா. அப்ப சிபியூ எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணுதுன்னு பாக்கணும். தட் இஸ் சோ ஸ்பீட், வெரி ஹை. சிபியூ உடைய டேட்டா அக்சஸ் ஸ்பீட் வெரி ஹை. ஓகே, அடுத்தது இவல்யூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். டெக்னாலஜிஸ் ஒவ்வொரு சிபியூஸ் ஒவ்வொரு ஜெனரேஷனாக என்ன செய்யுதுன்னா டிஃபர் ஆகி வருது. அதாவது அதுல யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் டிஃபர் ஆகி வந்து கொண்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்யூம் டியூப், செகண்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர்ஸ், தேர்ட் ஜெனரேஷன் இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ், நாங்க ஐசின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஜெனரேஷன் தான் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ரைட்? இப்படி இது இவரேட் ஆகி வருது இந்த சிபியூ. இதுதான் இந்த பாடத்துல முக்கியமானது. இதுல இன்னும் விரிவான நோட்ஸ் இருக்குது. இந்த இப்ப சொன்ன சமரி ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கட்டாயம் தெரிஞ்சிருக்கு நான் இப்ப சொன்னது. மத்தது நீங்க படிச்சா உங்களுக்கு இன்னும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரைட்? ஓகே, அடுத்தது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்றது அது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர், அது ஒரு சாஃப்ட்வேர் டைப். ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ரிசோர்சஸ் மேனேஜ் பண்ணி யூசருக்கு காமன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா விண்டோஸ் இருக்கலாம், விண்டோஸ், மேக்ஓஎஸ், லினக்ஸ், உபுண்டு, இதெல்லாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். அதுலயும் மொபைல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. போன்ஸ்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆண்ட்ராய்டு, iOS, பிளாக்பெரி, விண்டோஸ்ல மொபைலும் இருக்குது, விண்டோஸ் மொபைல். ரைட்? சோ உங்களுக்கு மொபைல் ஓஎஸ் கேட்டா நீங்க அது தனியா கொடுக்க தெரியணும்.
ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னா நீங்க நார்மலா கொடுக்கலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல முக்கியமான 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, 7 இருக்குது, சொல்ல போனா 7 இருக்குது. முதலாவது முக்கியமான ஃபங்க்ஷன் provides an interface for the user. யூசருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ வழங்கும், ஒரு இடைமுகத்தை வழங்குறது இதுல வேலை. ரைட், யூசருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ இது வழங்கும். நான் ஷார்ட்டா சொல்றேன்னா ப்ரொவைடிங் இன்டர்ஃபேஸ். நான் பேசுறது கேட்கலாட்டி சொல்லுங்க. ரெண்டாவது கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் எல்லாம் இதான் செய்யும். கண்ட்ரோல்ஸ் த கம்ப்யூட்டர் அண்ட் சிபியூ. அதாவது கண்ட்ரோல்ஸ் த சிபியூன்னு போடுங்க. அடுத்தது மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், hardware management, right? And then passwords வழங்குறது, user passwords, அதாவது protecting the computer system, right? Protects the system using passwords and user accounts. இவ்வளவு நீங்க முக்கியமான இதர ஃபங்க்ஷன்ஸ் ஆக கொடுக்கலாம். Providing user interface, controls the CPU, memory management, file management, hardware management, software management பண்ணும், storage management பண்ணும். ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆக சொல்லலாம். ரைட், அதுக்கு பிறகு இந்த 2வது பாடம் வந்து இதான் முக்கியமானது. இதான் பாடம் பேசிக். ப்ரொவைடிங் யூசர் இன்டர்ஃபேஸ், அதை பத்தி விரிவாக சிபியூ கண்ட்ரோல்ஸ், சிபியூ கண்ட்ரோல் பண்ணும். அது ஆல்ரெடி நாங்க முதல்ல யூனிட்ல படிச்சோம் சிபியூ பத்தி, அப்ப நாங்க திருப்பி படிக்க மாட்டோம். அடுத்தது நாங்க மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்தா விரிவாக ஸ்டோரேஜ் டிவைசஸ பத்தி படிப்போம். அப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு வேலை, அப்ப நாங்க அதுல ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ பத்தி படிப்போம். ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் அதுல ஒரு வேலை, ஹார்ட்வேர்ஸ பத்தி நாங்க பார்ப்போம். அண்ட் தென் சிஸ்டத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாஸ்வேர்ட்ஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்ப எப்படி பாஸ்வேர்ட்ஸ் போடுறது, அதை பத்தி பார்த்து இந்த யூனிட் 2 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். இதான் இந்த 2 யூனிட் சம்மரி. ரைட், ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்ப நாங்க பேப்பர்ஸ்க்கு போவோம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க தான், இந்த பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களாமா? Yes, please. ஓகே, ரைட். நாங்க முதலாவது பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பார்ப்போம். உங்களோட பேப்பர் எப்படின்னா உங்களுக்கு 2 hour பேப்பர் வரும். 2 hour பேப்பர், அது உங்களோட ஸ்கூல்ல போறது 2 hours, மோஸ்ட்லி 2 hours தான். சம்டைம்ஸ் 1 hour பேப்பர்ஸும் தரலாம். ரைட், அது உங்களோட ஸ்கூல்ல பொறுத்து. பொதுவாக நாங்க சொல்ல போனா 1 hour பேப்பர்னா பேப்பரோட அளவு, கொஸ்டின்ஸோட அளவு குறையும். நான் ஸ்டாண்டர்டான கவர்மெண்ட் வெளியிடுற பேப்பரை பத்தி சொல்றேன். 2 hour பேப்பர், 2 hours பேப்பர். உங்களுக்கு பார்ட் 1 20 questions தருவாங்க, MCQs, right? Part 1 20 questions, MCQ. 20 into 2 marks படி உங்களுக்கு 40 marks இதுல வரும். Right? 20 by 2 படி ஒன்றுக்கு each 2 marks, ஒவ்வொரு MCQக்கும் 2 marks படி உங்களுக்கு இதுல 40 வரும். Part 2ல ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி, கட்டாயம் முதலாவது கொஸ்டின் செய்யணும். அதுக்கு 20 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 10 கேள்விகள் உங்களுக்கு வரும், நீங்க ஆன்சர் பண்ணணும். டிரெக்ட் ஆன்சர்ஸ் மாதிரி நீங்க டிரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு போகணும்.
இப்ப இதுலதான் இதுல உங்களுக்கு கேட்கலாம் வாட் இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட பிரெயின் என்னது? CPU. இதுல உங்களுக்கு டெஃபினிஷன் கேட்கலாம். வாட் இஸ் CPU? வாட் இஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? 2 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. வேர் இஸ் CPU லொகேட்டட்? நான் சொன்னேன் அந்த கேள்வியில இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. 10 கேள்வி வரும். ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் படி 20 மார்க்ஸ்க்கு வரும். அடுத்தது உங்களுக்கு டோட்டலா 7 கொஸ்டின்ஸ் தருவாங்க. அதுல யூ ஹேவ் டு சூஸ் any 4, any 3, right? Yeah, any 4 you have to choose, right? Any 4 you have to choose. முதலாவது கொஸ்டின் கட்டாயம். முதலாவது கொஸ்டின் தவிர்த்து வேற 4 கொஸ்டின்ஸ் நீங்க செலக்ட் பண்ணணும். அது ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க்ஸ். 10 மார்க்ஸ் படி உங்களுக்கு டோட்டலா 40 மார்க்ஸ் வரும். ரைட்? அப்ப நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா பார்ட் 2க்கு உங்களுக்கு 60 வரும். பார்ட் 2 60யும் பார்ட் 1 40யும் சேர்த்தா உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு பேப்பர் வரும். ஓகே, ரைட். உங்களுக்கு 1 hour பேப்பராக இருந்தா MCQ 10 குறைப்பாங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கட்டாயம் வரும். கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று கட்டாயம் வரும். ஓகே, கம்பல்சரி கொஸ்டினுக்கு உங்களுக்கு 20 மார்க்ஸ். யா, உங்களுக்கு 1 hour பேப்பராக இருந்தா MCQ 10. பார்ட் 2ல 20 மார்க்ஸ் படி உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் செய்ய சொல்லுவாங்க. இல்லாட்டி 1 hour பேப்பர்ல உங்களுக்கு சாய்ஸ் வராது, நீங்க ஃபுல்லா செய்யணும். அந்த மாதிரி வரும். பட் நாங்க ஸ்டாண்டர்டா போவோம். இதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட். ரைட்? சோ இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஃபுல் ஸ்கோர் நாங்க இதுல பண்ணிடணும். கட்டாயம் இதுல எப்படி உங்களுக்கு 40 out of 40 எடுக்கலாட்டியும் அட்லீஸ்ட் 36 இதுல எடுக்கணும். இதுல 20 out of 20 எடுக்கிறது பெஸ்ட். 18ஆவது எடுக்கணும். ஓகே, எடுத்துட்டீங்கன்னாலே இங்க 54 வரும். இந்த 40ல நீங்க 30 எடுத்தா 84. ரைட்? இது நான் லோவஸ்ட் மார்க் சொல்றேன். ரைட்? நீங்க 100 வரைக்கும் ட்ரை பண்ணணும். ரைட்? ஓகே, now we'll go to the paper. Take Jaffna Hindu college paper. Right? And now do the part 1, will you? Okay, here they have given you only 10 MCQs. This is a school paper, no? இது ஒரு ஸ்கூல் பேப்பர் தானே, கவர்மெண்டால் வெளியிட்ட பேப்பர்ல இப்படி வராது. Right, now do this, will you? If you are done, raise your hands. 10 கேள்வியும் செய்து முடிச்சிட்டீங்கன்னா raise hand பண்ணுங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.
Okay, right. Which one is calling the brain of the computer? What is the answer? CPU. Right, good. CPU. Okay, now tell me the full form of ALU. Arithmetical and logical unit. Arithmetic and logical unit. தெரியாட்டி பக்கத்துல உங்களோட பேப்பருக்கு தானே நோட் பண்ணிக்கோங்க. Right. What is CU? CU. Control unit. Right, good. Control unit. What is UPS? The full form of UPS is? Uninterrupted power supply. Very good. Uninterrupted power supply. Which electronic technology is used in second generation computers? What is the answer? Transistors. Right, good. Transistors. Vacuum tube was first generation. Transistor second generation. ICs, integrated circuit third generation. Microprocessor fourth generation. Example for the third generation computers. IBM 7030. Sorry? Yeah. Okay. I got IBM 7030. it. Right. Good. IBM 7030. 7030. Right? Okay. Then what about the ADVAC? ADVAC என்றது which generation? First generation. Very good. First generation. CDC 1604. Second generation. Second generation. Very good. And CDC 6600. Third generation. Third generation. Right? Okay. Which operating system is not using in the smartphones? Mac OS. Very good. Mac OS. Mac OS is not in the smartphones. And others are used in smartphones. Which one is not a magnetic media storage device? Which one is not a magnetic media storage device? What is the answer? Compact disc. Very good. Compact disc. Short form CD, right? Then floppy disk, jazz disk, and zip disk are magnetic storage device. Then what is CD? CD என்ன type of storage device? Optical media storage device. Media storage device. Okay? Optical media storage device. Storage device, secondary storage devices will be divided into three parts according to their technology. அதுல யூஸ் அந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட டெக்னாலஜிக்கு அமைவாக நாங்க அதை மூன்று வகையாக பிரிப்போம். One is if you don't know, you can note it up. Okay. Magnetic storage device. Magnetic media anu சொல்லுவோம். Magnetic media storage device. Optical storage device. Optical media storage device. The last one is solid state storage device.
ரைட். மேக்னெட்டிக் மீடியா டிவைஸுக்கு நாங்க சொல்லலாம் நார்மல் ஹார்ட் டிஸ்க், ஜஸ்ட் டிஸ்க், ஜிப் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க் அண்ட் ஆல் கேன் கம். ஆப்டிக்கல் மீடியா ஸ்டோரேஜ் டிவைஸ்ல சிடி 3 தான் இருக்குது பொதுவா நாங்க எல்லாம் யூஸ் பண்றது, சிடி, டிவிடி அண்ட் ப்ளூரே டிஸ்க். சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க், நார்மல் ஹார்ட் டிஸ்க் டிஃபரெண்ட், எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்ன்றது டிஃபரெண்ட். பென் டிரைவ், எஸ்டி கார்டு solid stateக்குள்ள வரும். Technology, according to the technology, we are dividing the storage devices into 3 parts. Okay, we are dividing it into 3 parts. One is magnetic media storage device. Magnetic media storage device means that the devices which stores data using magnetic technology. Magnetic technology வச்சு ஒரு டிவைஸ் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுமாக இருந்தா that is magnetic media storage device. If a device store data using light technology, right? That is optical storage device, which means the laser beam use பண்ணி data store பண்ணுமாக இருந்தா அது optical media storage device. Solid state storage device, ஏன் நாங்க அதை solid state ன்னு சொல்றோம்னா அந்த டிவைசஸ்க்குள்ள எந்த ஒரு மூவிங் பார்ட்ஸும் இருக்காது, அதனால நாங்க அதை சாலிட் திண்மம் சாலிட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ரைட். அப்ப ஹார்ட் டிஸ்க், நார்மல் ஹார்ட் டிஸ்க்குள்ள ஏதாவது மூவிங் பார்ட் இருக்குதான்னு கேட்டா எஸ், ஒரு மூவிங் பார்ட் இருக்குது அதுக்குள்ள, அதை நாங்க சொல்லுவோம் பிளாட்டர்டு, சாரி பிளாட்டர். அந்த சர்க்கிள் அதுக்குள்ள ஒரு சிடி மாதிரி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் உள்ளவே சிடி மாதிரி இருக்கும், அது பிளாட்டர் என்று சொல்லுவோம். ஸ்பிளிண்டர் ஒரு பகுதி இருக்குது, அதால அது பிளாட்டர் வந்து அது ஹார்ட் டிஸ்க்ல பிக்ஸ் பண்ணி இருக்கும். டேட்டா ரீட் or ரைட் பண்றதுக்காக ஒரு ஹெட்டும் நாங்க வச்சிருப்போம். ஸோ ஹார்ட் டிஸ்க்குள்ள, நார்மல் ஹார்ட் டிஸ்க்குள்ள ஒரு மூவிங் பார்ட் இருக்குது, அதனால பாக்குறதுதான் அது இருக்கு திண்ணமாட்டி. நீங்க கலட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட்டர் இருக்குது, அது மூவ் பண்ணும், சிடி மாதிரி அதுக்குள்ள சுத்தி கொண்டுதான் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ டிவிடி சிடி எல்லாம் சும்மாவே சுத்தும், நீங்க சிடி டிஸ்குள்ள போட்டீங்கன்னா அது மூவ் பண்ணி கொண்டுதான் டேட்டா ஸ்டோர் பண்ணிப்படும். பட் சாலிட் ஸ்டேட்ன்றது அப்படி கிடையாது, அதுல மூவிங் பார்ட்ஸ் இல்ல, டேட்டா எலக்ட்ரானிக்கலி வெரி ஸ்பீடாக எலக்ட்ரானிக்கலி ரீட் அண்ட் ரைட் பண்ணும், அட் அ ஹை ஸ்பீட் ரீட் அண்ட் ரைட் பண்ணும், அதனால அது சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைஸ். மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல 5 எக்ஸாம்பிள் நாங்க பொதுவா சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்க், floppy disk, zip disk, just disk, and magnetic tape. Optical media storage, there are 3: CD, DVD, Blu-ray disc. Solid state also we have 3: SSD hard disk, pen drive, SD card. If you just say hard disk, that is wrong. If you just say hard disk, it will comes under the magnetic media storage device, right? If you need to write example for solid state storage device, you have to write SSD hard disk. SSD means solid state drive hard disk. SSD நாங்க சுருக்கமா சொல்றது, அதுல SSD full form solid state drive. Okay, right. Guess the most reliable. Now come back to the paper. Guess the most reliable capacity of CD. 700 MB. Very good, 700 MB. Which measurement unit is not a speed of CPU? GB. GB, very good. CPU is measured by hertz. Hertz எல்லா ஹர்ட்ஸ்லயும் அது மெஷர் பண்ணிப்படும். ஹர்ட்ஸ் தான் நம்ம ஸ்பீட் அளப்போம். ஹர்ட்ஸ், மெகா ஹர்ட்ஸ், கிலோ ஹர்ட்ஸ், ஜிகா ஹர்ட்ஸ் நாங்க என்ன செய்யறோம், சிபியோட ஸ்பீட் அளவு. ஜிபின்னு சொல்றது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி.
ரைட்? ஜிபி, எம்பி, கேபி என்று நான் சொல்றது பைட்ஸ். பைட்ஸ் தான் இதுல ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் வந்து பிட். ஜிபியோட ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் வந்து பிட். ஓகே, கேட்பாங்க வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் a storage device, right? What is the smallest unit of storage device? Means it's a bit. Okay, right. Now go to the eighth one. This indicates, microprocessor, very good, it's a microprocessor. Which one is example for file extension? all, above all, Right, good, above all. Right? Okay, now we'll see the long form of each. HTML, hypertext markup language. Just note it up. இது வந்து நீங்க 7th யூனிட்ல படிப்பீங்க. கிரேட் 7ல 7th யூனிட்ல HTML பத்தி படிப்பீங்க. Hypertext markup language. It's a language. It's a markup language. We can use to create a static website using this language. Docsன்றது உங்களுக்கு தெரியும், document. So what is the app which is used this word? PPTX PowerPoint app. Okay, last one. Which execution speed is measured in third generation computer? nanosecond, Very good, nano. First generation millisecond, second generation micro, third generation nano, and fourth generation is pico. Okay, I'll give you the specification. After the paper discussions, all the papers are over, I'll give you some important notes to you. If you have time today also, I can give you. Right? இன்னைக்கு டைம் தான் தரேன். சில முக்கியமான நோட்ஸ் கொஞ்சம் லைக் உங்களுக்கு சம்மரி மாதிரி நோட்ஸ். எவல்யூவேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு ஒரு சம்மரி நோட்ஸ் தான் தரேன். ஓகே, ஸோ அதுல உங்களுக்கு ஒரு சார்ட்ல நீங்க எல்லாம் படிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், நவ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். Now complete the part 1. Will you do the second and third? And raise your hands after you're done. If you have done, raise your hands. Huh? Join with the same link. If the meeting ends, the meeting will end in 1 minute.
ஃபினிஷ்னா ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்கம்மா. Okay, right. Okay, now answer the questions. Dash temporarily stores data and instructions that are being used by CPU. Memory register. Very good. Memory register. Next. Dash electronic technology is using in 4th generation computer. Microprocessor. Okay, microprocessor. Give me a second. Okay, now read the next one. Read the question and answer it. Android operating system is using in the most of the smartphones. Very good. Next. Blu-ray disc is optical media storage device. Good. Next. File name is used to identify the file. Very good. File name is used to identify the file. உங்களுக்கு தெரியும் ஃபைல்ல 2 parts இருக்குது. One is file name and file extension. அதுல ஃபைல் நேம்ன்றது ஃபைல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றோம். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்றது used to indicate the application software of the file. அந்த ஃபைல நீங்க உருவாக்குறதுக்கு நீங்க எந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்களோ அதை இண்டிகேட் பண்ணும் எக்ஸ்டென்ஷன், ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஓகே, குட். Now go to this. Put the mark for the following are right or wrong. Okay, read it and answer it. Central processing unit can be observed from outside. Wrong. Okay, good. The size of the first generation computer was as large as a room. Correct. Very good. Operating system controls the function of the CPU. Correct. Correct. Very good. You all have to write the names. Right, the right. RIGHT. Wrong, WRONG. நீங்க எழுதுங்க. எனக்கு டைப் பண்ண கஷ்டம்னால மேக்ஸ். Okay. Next one. The operating system of MS-DOS is used in modern computers. Correct. No. டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் நாங்க MS-DOS. பட் தேவைன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நாங்க மாடர்ன் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றது இல்ல. தேவைன்னா யூஸ் பண்ணலாம், ஆனா பாய்க்கிறது இல்ல. ரைட், அதனால ராங். Okay, sorry. Yeah, here they have mentioned you have to put the mark. Okay, so you can't write the name.
You have to put the mark, huh? Right. This one should Okay. be wrong, dear. Okay. Next one. Okay. Floppy disk contains a capacity of 1.44 MB. Correct. Correct. Very good. Very good. Now we'll do this one in the compulsory question 20 marks, right? Answer this now. Once you are done, raise your hands. Okay, right, good. What is the meaning of central processing unit? The brain of the computer is known as central processing. That is its name. Now they are asking the definition. So you have to give a CPU is an, I told you no, electronic circuit. A CPU is an electronic circuit which processes data according to the instructions given. Okay, right. What are the main components of the CPU? Arithmetical and logical unit ALU, control unit CU, memory register. Very good. Arithmetic and logical unit, CU, control unit, memory register. Better to write the both, short form and full form. Okay. Write two examples for first generation computer. UNIVAC, EDVAC,
What else? எல்லாம் வேக்ல வர்றது எல்லாமே வரும். ENIAC. Okay. Okay, I'll write that as well. Wait. Right. Okay, sorry. That was the fourth question, right? Third question. Explain the speed of central processing unit. Explain the speed of central processing unit. The speed of central processing unit is measured in hertz, and the speed of the CPU is also known as the clock speed. Yeah. Explain பண்ண சொன்னா, yeah, correct. We need to give a definition. Okay. So we can say the CPU of the computer, the speed of the CPU is the number of instructions. இது டெஃபினிஷனா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Executed in a second. ஒரு செகண்ட்ல எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஸ்பீட் ஆஃப் த CPU உண்டு. அப்புறம் நீங்க இதையும் போட்டுங்க. ஆல்சோ திஸ் இஸ் known as the clock speed. Known as clock speed. Right? Because it's actually definition explain பண்ண சொன்னா definition கேக்குறனால CPU ஸ்பீடுனா என்ன, ஒரு செகண்ட்ல எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அது நாங்க சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். Write two features of third generation computers. Tell me three features. It is smaller than second generation computers. The power of consumption is higher than first. Very good. நீங்க compare பண்ணி சொல்லணும். The size of the computer was smaller than second generation. Power consumption is lower than second generation. Purchasing cost was lower than second generation. Also, you can say low heat was produced. Low heat was produced. Anything you can give like that. Right? I didn't type that. Write two examples for fourth generation computer. Modern computer. Yeah, modern computer. I need examples. You can say. What can you say? What are the modern PCs? Dell, Acer, HP. Okay, நாங்க இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் எழுதிட்டே போவோமே. தேர்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லலாம் பவர் கன்சப்ஷன் is lower than second generation. நான் இதை சேர்த்தே போடுறேன். பவர் கன்சப்ஷன் and size of the computer and இன்னொன்று என்ன, purchasing cost. எல்லாமே குறைவு செகண்ட் ஜெனரேஷனை விட தேர்ட் ஜெனரேஷன்ல. ஓகே, ரைட் டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபோர்த் ஜெனரேஷன். டெல், HP, Acer, IBM. Mention two tasks performed by operating system. Tell me. You can write two simple one. Operating system controls the CPU. Operating system provides the interface between user and the computer. Very good. Provides user interface, memory management செய்யும், controls the CPU. Memory management
file management, protect the computer using passwords and user accounts எல்லாமே வரும். Write two examples for operating system used in computers. Tell me. Mac OS, Windows OS, Very good. Mac OS, Windows OS. OS is an operating system. Also, you can say Linux. Linux and Ubuntu are free operating system. Free indicator, Linux and Ubuntu கொடுங்க. Proprietary, இல்லாட்டி paid. Commercial software எல்லாம் கேட்டா commercial, proprietary, or else paid system software, paid operating systems ன்னு கேட்டா நீங்க Mac OS உம் Windows OS உம் கொடுக்கலாம். அது ஃப்ரீ இல்ல. Mac Windows தான் நீங்க மணி பே பண்ணி வாங்கணும். Linux, Ubuntu எல்லாம் free operating systems. Okay. Right. Write two examples for solid state media device. SSD, hard disk, SD card, Very good. SSD hard disk, memory card. Also, we can say the pen drive. Pen drive another names கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். வேற பேர் தெரிஞ்ச பேர் பென் டிரைவுக்கு நோட் பண்ணிக்கோங்க. தெரியாட்டி நிறைய நேம்ஸ் இருக்குது பென் டிரைவுக்கு. We can say flash drive. Flash drive னாலும் பென் டிரைவ் தான். thumb drive. thumb சைஸுக்கு இருக்கும்னால thumb drive. data traveler. data traveler. இதெல்லாம் நாங்க பென் டிரைவுக்கு another names நோட் பண்ணி வச்சுக்கோங்க. And last question, what are the main parts of a file? file name, file extension. Very good. File name and file extension. File name is used to identify the file. File extension is used to indicate the application software of the file. Okay? Right? Okay. So only this much for today. If you have any doubts, you can ask. இன்னைக்கு இவ்வளவுதான். நீங்க செய்துட்டு வர தேவையில்லை. நாங்க கிளாஸ்ல செய்து செய்வோம். ஓகே? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதாமா? No, miss. No. Okay, right. So we'll meet in the next class. Okay. Bye.